வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மோசே போதிக்கின்றார். முதலாவதாக அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், கானானிய மக்கள் அதிகமான குதிரைகளையும் ரதங்களையும் அவர்களுடைய சேனைகளில் வைத்திருந்தார்கள். இவைகளை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட முடியும். ஏனென்றால் அவர்களை காட்டிலும் வலிமை குறைந்தவர்களாக, எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். பாருங்கள், இவர்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட முடியும். ஏனென்றால் குதிரைகளையும் ரதங்களையும் அவர்கள் வைத்திருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆகவே அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்குள்ள உலகத்திலும் அநேக மக்களுக்கு அநேக காரியங்கள் இல்லை. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மாத்திரமல்லாமல் மோசே இஸ்ரவேலர்கள் தங்களுடைய இராணுவத்தின் அளவை குறைக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்தில் செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், யுத்த மனிதர்களில் ஆட்களை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அதிகமான யுத்த மனிதர்களால் அல்ல, கர்த்தரே வெற்றியை தருவார். கிதியோனுடைய சம்பவத்திலும் இதை தான் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் கிதியோனுடைய சேனையை அதிகபட்சமாக குறைத்து போட்டார். பாருங்கள், கிதியோனுடைய வாழ்க்கையிலும் இதை தான் நாம் பார்க்கின்றோம். யுத்தத்துக்கு போகும் முன்பதாக கிதியோனுடைய சேனையை ஆண்டவர் அதிகமாக குறைத்து போட்டார். ஆனாலும் கிதியோன் வெற்றி பெற்றதை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, நம்முடைய போராட்டங்களிலும் நாம் நம்முடைய அளவு, நம்முடைய திறமையின் அடிப்படையில் அல்ல, கர்த்தர் நம்மோடு இருப்பதனால் நாம் வெற்றி பெற முடியும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது போல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார். இது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் வெற்றி பெறும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மோசே போதிக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறும்போது அவர்கள் எல்லை மீறி போகக்கூடாது, அவர்கள் கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் என்று மோசே போதிக்கின்றார். உதாரணமாக 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, ஒரு பட்டணத்தின் மக்கள் இஸ்ரவேலரோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்யும்படியாக அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலர் அந்த பட்டணத்தாரை அழிக்கக்கூடாது, அங்கே இருக்கின்ற மக்களை கொன்று போடக்கூடாது. 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய். அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இரத்த வெறி பிடித்தவர்களாய் இருக்கக்கூடாது, போர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படக்கூடாது, எப்படியாகிலும் ஒரு பட்டணத்தாரை அழித்து போட வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடாது. மாறாக அங்கே இருக்கிற மக்கள் சமாதானத்தை விரும்புவார்கள் என்றால் அவர்களை தப்ப விட வேண்டும். அந்த மனிதர்களை தங்களுடைய வேலையாட்களாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அந்த மக்களை கொன்று போடக்கூடாது. ஒருவேளை அந்த பட்டணத்தார் இஸ்ரவேலரோடு கூட சமாதானம் பண்ணவில்லை என்றால் கூட 13ஆம் வசனம் சொல்லுகிறது போல, அந்த பட்டணத்தில் உள்ள புருஷர்களை மட்டும்தான் இஸ்ரவேலர் கொன்று போட வேண்டும். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடு வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக என்று பார்க்கின்றோம். பாருங்கள்,
இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறும்போதும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லை மீறி போகக்கூடாது. பெண்களையும் பிள்ளைகளையும் மற்றும் மிருக ஜீவன்களையும் அவர்கள் தப்ப விட வேண்டும். தங்களுக்காக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் வெற்றி பெற்ற காரணத்திற்காக எல்லாரையும் அழித்து போடக்கூடாது என்று மோசே சொல்லுகின்றார். நண்பர்களே, விசுவாசிகளும் தங்களுடைய வெற்றியில் கவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லை மீறி போவது கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, மேன்மை பாராட்டுகிற எவனும் கர்த்தரிலே மேன்மை பாராட்ட கடவன். கடைசியாக உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, கானானிய தேசங்களோடு போரிடும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று போதிக்கின்றார். ஆண்டவருடைய கட்டளையின்படி கானானிய மக்கள் மிகுந்த கொடுமையை பல நூற்றாண்டுகளாக செய்தவர்கள். விக்கிரக ஆராதனையினாலே தேசத்தை நாசமாக்கினவர்கள். ஆகவே ஆண்டவர் அந்த கானானிய மக்களுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அனுப்பி அவர்களுக்கு தேவ தண்டனையை நிறைவேற்றினார். ஆகவே தான் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளது ஒன்றையும் உயிரோடே வைக்காமல் சங்காரம் பண்ண கடவாய் என்று மோசே போதிக்கின்றார். இது தேவனுடைய தண்டனையாய் இருக்கின்றது. நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை நேசிக்கிறது போல அயலானையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அடிக்கடி சொன்னார். இதே உபாகமம் புஸ்தகத்திலும் மற்ற மோசேயின் ஆகமங்களிலும் அந்நியரையும் வேறு நாட்டிலிருந்து வந்தவர்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்ற வேண்டும், அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் பிறரை நேசிப்பது என்றால் தீமை எதிர்க்காமல் இருப்பது என்ற அர்த்தம் அல்ல. ஊழலையும் கொடுமையையும் எதிர்க்காமல் இருப்பது என்று அர்த்தம் அல்ல. ஆகவே இங்கே கானானியருடைய கொடுமை, அவர்களுடைய பாவ செயல்கள், அவர்கள் பின்பற்றி வந்த எல்லா தவறான தீமையான காரியங்களையும் ஆண்டவர் வேரோடு அழித்து போட வேண்டும் என்று இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகின்றார். நண்பர்களே, இன்று கூட விசுவாசிகள் எல்லாரையும் நேசிக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீதிக்காக எழும்பி நிற்கின்றார்கள், தீமை எதிர்க்கின்றார்கள், பாவ காரியங்களை வேரோடு அகற்றி போடுகின்றார்கள். ஒரு விசுவாசி ஒரு பக்கத்தில் அயலானை நேசிக்கிறவனாய் இருந்தாலும் அதே நேரத்தில் தீமையை எதிர்க்கின்றவனாகவும் இருக்கின்றான். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.